ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு நான் ஒரு கூடைக்காக நான் வெட்டி வச்சுருக்கேன். அது வந்துட்டு நான் 60 ஒயர் எடுத்து இந்த மாதிரி 36, இதில் 36மே இதில் 24 எடுத்திருக்கேன். இது டார்க் க்ரீனு பாருங்கள், நாட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். டார்க் க்ரீனு நாட்ஸ் போட்டு வச்சுருக்கு. இப்படி தான் வரும். நம்ம போட தான் நம்மளுக்கு டைட்னஸ் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதுவும் எல்லோ கலரு, மாம்பழ எல்லோ. இதில் நான் 18 நாட்டுமே, இதில் ஒரு 12 நாட்டும் போட்டிருக்கேன். 18 ஒரு 12 எவ்வளவு? 30 நாட்டுக்கு 60 ஒயர் வெட்டியிருக்கேன். பாருங்கள், 60 ஒயர் வெட்டியிருக்கேன்னா, இந்த 60 ஒயரையும் நான் இப்போ ஜாயின் பண்ண போகிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு நான் இது வெட்டுறது எவ்வளோ அடியில் வெட்டியிருக்கேன், எவ்வளோ ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேங்கிறத நான் ஒன்றா உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ நான் ஜாயின் பண்ண போகிறேன். பாருங்கள், கலர் நல்லா இருக்கா? ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. நேரில் பார்க்குறக்கு இந்த க்ரீன் இந்த மாதிரி தெரியுது. நேரில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை 4 பக்கம் நம்ம டைட் பண்ணி தான் நம்ம கூடைங்களில் போடுவோம். பாருங்கள், இப்போ நான் எண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், லென்த்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எப்பவுமே நாம் மேல் ஒயரில் தான் ஜாயின் பண்ணணும், கீழ் ஒயரில் ஜாயின் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு நாட் எடுத்து செகண்ட் நாட் ஜாயின் பண்ணேன், அதுக்கு ஒரு நாட் போட்டேன். அதே மாதிரி தேர்ட் நாட் எடுத்து ஜாயின் பண்ணேன், அதுக்கு ஒரு நாட் நான் போடுறோம். இப்போ நான் 4th நாட் எடுத்திருக்கேன். 4th நாட் எடுத்து இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு அங்கே ஒரு மேலே ஒரு நாட் வரும். பாருங்கள், பார்த்தீங்களா? 1 2 3 4 நாட் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்புறம் இங்கே பாருங்கள், 4 இந்த மாதிரி 5 5 நாட்டா. இப்போ 6வது நாட். பாருங்கள், 6 நாட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 5 6 நாட் வந்துடுச்சு. அப்புறம் இப்போ மேல் ஒயரில் எடுத்துக்கிட்டு நம்ம க்ரீன் வைக்க போகிறோம். க்ரீனில் ஒரு 6 வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி 2 வச்சுட்டேன். பாருங்கள், 2 வச்சுட்டா. இப்போ நம்ம 3வது வைக்க போகிறோம். மூணு போட்டேன், இதோட 4வது.
இது 4 பாருங்கள், 4 நாட்டு. இப்போ வந்துட்டு நம்ம எல்லோவில் வந்துட்டு 6 நாட் ஜாயின் பண்ணியிருக்கோம். இதில் 4 நாட் ஜாயின் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 12 நாட் எடுத்தோம். அதனால் இதில் 6 போட்டுக்கலாம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஜாயின் பண்ணிட்டு வரணும். இது கிராஸில் ஜாயின் பண்ணுறது. ஒன்று, 2, 3, 4, 5, 6 நாட் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ எல்லோவில் ஒரு 6 நாட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், 6 ஜாயின் பண்ணியிருக்கேன்னா எல்லோவில் எடுத்துக்கலாம் 6 நாட்டு. ட்ரைபேடு 450 ரூபாய்க்கு வாங்கி வீணாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது நிற்கவே மாட்டேங்குது. திருப்பியும் பழையபடிக்கு டேபிள் மேலே வச்சு தான் போட வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை அவுத்து போட்டு அடித்தா, அந்த மாதிரி நம்ம கொடுமைக்கு ஏதோ நம்ம காசு கஷ்டப்பட்டு வாங்கினா அது என் நேரம் எனக்கு நல்லா வாய்க்கல. டைம் சரியில்லையாட்டும். ஒரு நாட் வச்சிட்டோம். இப்போ 2வது நாட் வைக்கிறோம். பாருங்கள், இது 2வது நாட்டு. இது 3வது நாட்டு. இது 4வது நாட்டு. பாருங்கள், 4 நாட் வச்சுட்டேன். 5, 5 நாட் வச்சுட்டேன். அஞ்சு நாட் வச்சுருக்கேன்னா பாருங்கள், 6வது நாட் வைக்கிறேன். ஆறு நாட் வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம க்ரீன் வச்சுக்கலாம். ஆறு நாட் வச்சுட்டேன்னா பாருங்கள், 6 நாட் வச்சுட்டேன். இப்போ நம்ம க்ரீன் ஜாயின் பண்ணிக்கலாம்.
7வது நாட், சாரி, ஃபஸ்ட் நாட் வச்சுருக்கோம். இது செகண்ட் நாட்டு. செகண்ட் நாட்டு. தேர்டு. இது ஃபோர்த்து. ஃபோர்த்து. இது வந்து ஃபிஃப்த்து நாட்டு. ஃபிஃப்த்து. இது வந்து சிக்ஸ்த்து. 6 நாட்டும் வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, 6 நாட் வச்சுட்டேன். திருப்பியும் நாம் வந்துட்டு எல்லோவில் 6 வைக்கணும். எல்லோவில் 2வது நாட்டு. மூணாவது நாட்டு. இது 4வது நாட்டு. நல்லா வச்சுக்கலாம். ஒன்று ரெண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 நாட்டு தான் எடுத்திருக்கேண்ணா. அப்போ 16 நாட்டுன்னா இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5, இன்னொரு நாட்டு 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 நாட்டு. 28 நாட்டு. 28க்கு 56 வயது தான் இருக்குது. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 60 வயரு 60 வயரில் வந்து 30 நாட்டு நம்மளுக்கு வரும். 30 நாட்டில் வந்துட்டு நான் எல்லோவில் வந்து 18 நாட் போட்டிருக்கேன். க்ரீனில் வந்து 12 நாட் கொடுத்துருக்கேன். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 5 16 17 18 நாட் இருக்கா. இது 18 நாட்டுக்கு வந்து 36 வயரு. இது வந்துட்டு க்ரீனில் வந்து பாருங்கள், க்ரீனில் வந்துட்டு 1 2 3 4 5 6 நாட் போட்டிருக்கேன். 6 நாட்டுக்கு வந்து 12 வயரு. இங்கே வந்து 6 நாட்டுக்கு 12 வயரு. 12 12 24 24 வந்து 24 வயருமே. இதில் வந்துட்டு 18 36 வயரும், மொத்தம் வந்துட்டு 60 வயர் நான் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். 60 வயரையும் வந்து நான் தனித்தனியாக பூ போட்டு நான் வந்து இந்த மாதிரி கிராஸ் நாட்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம
கீழே ஒரு லைன் போட்டோம் இல்லையா, இப்போ நம்ம மேலே ஒரு லைன் போடணும். வாங்க பார்க்கலாம். சரியா? இப்போ போட்டு வரலாம் வாங்க. இந்த பக்கம் திருப்பிக்கலாம். இந்த பக்கம் திருப்பிட்டு பாருங்கள். நாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. சரியா? போடும்போது தான் டைட் வரும், ஜாயின் பண்ணும்போது டைட் வராது. அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அது பிளாஸ்டிக் ஒயர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து லூஸாக தான் வரும். போடும்போது நம்ம டைட்டாக போட்டு வரணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நாட் போட்டிருக்கேன். இது வந்து செகண்ட் நாட்டு. இது தேர்டு. தேர்ட் நாட் போட்டோம். இது வந்து ஃபோர்த்து நாட்டு. பாருங்கள். இது ஃபிஃப்த்து நாட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு ஒயர் வெட்டாத உங்களுக்கு நான் காமிக்கல. சரிங்களா? ஜாயின் பண்ணுறது மட்டும்தான் காமிச்சிருக்கேன். ஒயர் வந்துட்டு நான் எவ்வளோ ரோல் ஆச்சுன்னு நான் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அப்போ வந்து ஃபுல் மெஷர்மெண்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ டுட்டோரியலில் வந்து ஒயர் வெட்டுறதெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருந்தால் ரொம்ப லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான். கிராஸ் கோடைக்கு பேஸ் வந்துட்டு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும். இதுதான் வந்துட்டு கிராஸ் கூட பேஸ் போடுற மெத்தடு. நீங்கள் ஃபஸ்ட்டில் ஒரு 1 ரோலில் போட்டு பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தால் 1 ரோலில் போட்டு பாருங்கள். ஆல்ரெடி பேக்ஸ் பின்னிட்டுருக்கிறவங்களா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அவங்க கரெக்டாக போட்டுக்குவாங்க. இந்த மாதிரி மேலே ஒரு 10 லைனும் கீழே ஒரு 10 லைனும் போட்டுவாங்க. சரியா? நான் இது கொஞ்சம் பேஸ் ப்ராடாக வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்துட்டு வெளியில் ஷாப்பிங் கொண்டு போகிறதுக்காக கேட்டாங்க அந்த சிஸ்டரு. அதனால் இது கொஞ்சம் ப்ராடாக வந்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு மேலே வந்து ஒரு 10 லைனும் கீழே ஒரு 10 லைனும் போட்டுட்டு வாங்க. இல்லைன்னா மேக்ஸிமம் ஒரு 8 லைன் போடுங்க. கார்னர் எவ்வளோ திருப்புறேன் அப்படின்ட்டு பார்த்துட்டு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? இப்போ வந்துட்டு பாருங்கள், மேலே 8 லைனு கீழே 8 லைன் போட்டோம்னா நம்மளுக்கு பேஸ் 17 லைன் வரும். 17ல் வந்துட்டு எவ்வளோ நம்ம கார்னர் திருப்புறது, கார்னர் மீன்ஸ் முக்கு திருப்புறதுன்னு சொல்லுவோம் நாங்கள் எங்கள் ஊரில். சாப்பாட்டுக்கு போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் தறிக்காரங்க, அதனால் வந்துடுவாங்க 2:30 மணிக்கெல்லாம்.
அதனால தான் சீக்கிரம் சீக்கிரம் போட முடியிற அளவுக்கு போட்டுக்கலாம், வாய்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா வீடியோ முதல்ல இப்போ எடுத்து வச்சுட்டேன். எவ்வளோ வெட்டியிருக்கோம் நாட்ஸ் எல்லாம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஜாயின் பண்ணுறது மட்டும் நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துடுவாங்க. 2:30 மணிக்கு சாப்பாட்டுக்கு போயிருக்காங்க, வந்துடுவாங்க. வந்தால் அந்த தறி சத்தம் தான். எனக்கு எப்போ ஒரு தறி சத்தம் இல்லாத ஒரு வீட்டில் ஒரு இடத்துல வீடு கிடைக்குதோ தெரியல. நானும் இந்த ஊருக்கு வந்து 16 வருஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நேரமோ என்னமோ தெரியல, நான் குடி போகிற பக்கமெல்லாம் தறி ஓடுது. அமைதியான சூழ்நிலை இருந்துச்சுன்னா விட்டுவிட்டு ரீல் போடுறக்கோ அல்லது லைவ் போடுறக்கோ ரொம்ப இதாக இருக்கும். பக்கத்தால் ஒருத்தர் அட்ரஸ் கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக அதை சொல்லிட்டு வந்தேன். கொசு பாருங்கள், இந்நேரத்துலையே எங்கள் ஊரில் கொசுவான கொசு வந்துட்டாங்களாட்டுருக்கு. தறிக்காரங்க மணி 2 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, நீங்கள் எதுக்கும் மேலே ஒரு 8 லைனும் கீழே ஒரு 8 லைனும் போட்டுட்டு வந்துடுங்க. சென்ட்ரல் லைனோட 17 ஆச்சு. எண்ணி பார்த்துட்டு பேஸ் எவ்வளோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் கார்னர் திருப்பிடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னும் வீட்டுக்கு வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் போட தான் நம்ம டைட் பண்ணிக்கணும். அப்போ தான் நாட்ஸ் நம்மளுக்கு டைட் வரும். சரிங்களா? பாருங்கள், இப்போ மேலே ஒரு லைனும் நம்ம கீழே ஒரு லைனும் போட்டு வந்துட்டேன். எனக்கு இங்கே வந்து இக்கட்டாக இருக்குது, ஃப்ரீயாக இல்லை. அதனால் ஃப்ரீயாக பாருங்கள், பெஞ்சு மேலே வச்சு தான் நான் உங்களுக்கு குட்டை ரீல் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், இப்போ வந்துட்டு நம்ம 3வது லைன் போட்டிருக்கோம். இப்போ நம்ம 4வது லைன் போட்டுடலாம். இது 4வது லைனு. கழுத்து வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். சட்டார்னு விழுந்தன்ல, அதில் கழுத்தில் கொஞ்சம் ஏதோ நரம்பு இதாகிருக்க மாட்டேங்குது, வலிச்சுக்கிட்டே இருக்குது. கிராஸ் கோடுக்குனாவே ஒயர் நிறையா பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் இப்போ வந்துட்டு 4 நாளாக பிரித்து போடுற மாதிரி மெத்தடில் போட்டு பழகியிருக்காங்க. அந்த மாதிரி கூட போடுறாங்க இப்போல்லாம். அந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு வந்துட்டு அதிகமாக வேஸ்டேஜ் ஆகாது. ஒயர் மாற்றிட்டு
பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் நேம் இல்லாமல் வெளியில் தோணன்னு பேசிகிட்டே இருக்காங்க. அவங்க வாய்ஸ் அப்படியே விழுகுதா, அதை பார்த்துட்டு விட்டுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இங்கே வந்து 6 நாட்டுக்கு வந்துட்டு நம்மளுக்கு இவ்வளோ தான் வருது. அப்போ இன்னும் 10 இன்னும் 4 லைன் போட்டுக்கலாம். அப்போ மேலே ஒரு 9 லைன் 10 லைன் போடுங்க, சரியா? முதல்ல ஒரு பக்கம் போட்டுக்கலாம். எப்போ எங்கே வேணால் எப்படி வேணால் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்துட்டு இதுதான் கிராஸ் கோடையில் இது ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு. நம்ம எங்கே வேணால் எப்படி வேணால் போடலாம். ஆனால் எல்லாமே வந்து இன்ட்டுவாக வர்றது தான் நம்ம போட முடியும். கிராஸ் நாட் போட முடியும். இதிலிருந்து இது வரைக்கும் நம்ம எங்கே வேணால் போட்டுக்கலாம். அதே மாதிரி கார்னர் திருப்பினதுக்கப்புறம் நம்ம எங்கே வேணால் போட்டுக்கலாம், சரிங்களா? ஆறு 7 8 10 நாட் ஃப்ரெண்ட்ஸ். 10 நாட்டில் நம்ம 2 4 6 8 10 ஓகே. 10ல் நம்ம வந்துட்டு கார்னர் திருப்பிக்கலாம். இந்த பக்கம் நான் 10 நாட் போட்டுறேன். தறி போட வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் வந்துட்டாங்க, பேச்சு சத்தம் கேட்குது பாருங்கள்.
போட போட நாட்ஸ் எல்லாம் இப்படி டைட் பண்ணிக்கிங்க. நாம் ரொம்ப டைட் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு தான் டைட் பண்ணணும். ரொம்ப டைட் பண்ணோம் அப்படின்னா நாளாக நாளாக ஒவ்வொரு பூவாக உதிர்ந்து அப்படியே கழண்டு வந்துடும். ரொம்பவும் டைட் பண்ணக்கூடாது, ஒரு அளவுக்கு தான் நம்ம டைட் போடணும். சரிங்களா? ரொம்ப டைட் போட்டோம்னா கூடை சொருகவும் முடியாது. சொருகுனதுக்கப்புறம் கின்னுன்னு இருக்கும், லூஸே இல்லாமல். அந்த மாதிரி கூட மேக் பண்ணக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக எப்பவும் போல் நார்மலாக பின்னிட்டு வாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பின்னலாம். இதை விட இங்கே பாருங்கள், இந்த பூவை இப்படி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா? பாருங்கள், இந்த பூ வந்து எவ்வளோ இருக்கு. இது எப்படி நம்ம சொருக முடியாது. நாளடைவில் இது அப்படியே கட்டாகி விழுந்துடும். கொஞ்ச நாளில் அப்படி அப்படியே கட்டாகி ஒவ்வொரு பூவாக விழுந்துடும். சரிங்களா? அந்த மாதிரி போடாமல் இப்படி லைட்டாக கொஞ்சமாக இந்த மாதிரி விட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? 1 2 3 4 5 6 டைமண்ட் வந்துடுச்சா? 6க்கு 6. இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது?
போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு பேஸ் போதும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம 10 நாட் போட்டிருக்கோம். 10ல் வந்துட்டு நம்ம கார்னர் திருப்பிக்கலாம். இந்த பேரெல்லாம் போகுது பாருங்கள். இது வந்துட்டு மேலே ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்குமா? இருக்கும்னு நினைப்போம். கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு கார்னர் திருப்பிக்கலாம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் கார்னரு, அதாவது 9ஐயும் 10ஐயும் நாம் கார்னர் போட்டிருக்கோம். சரிங்களா? ஒரு பக்கம் நம்ம கார்னர் திருப்பிட்டோம். இப்போ இந்த பக்கம் கார்னர் திருப்பணும். இது வந்து செகண்டு. முதுகே வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ், கீழே உட்காந்து. கரண்ட் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்னர் திருப்பிட்டோம். அதாவது 1 2 3 4 5 6 6. இந்த பக்கம் வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 9 நாட்டா? இப்படி 9 நாட்டா வருது. நான் போட்டது வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 நாட் போட்டோம். 10 நாட்டில் வந்துட்டு 2 4 6 8 10, அதாவது 9ஆவதையும் 10ஆவதையும் நாம் கார்னர் திருப்பியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கமும் நீங்கள் கார்னர் திருப்பிக்கிங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு பட்டை மாதிரியும் தெரியுது, ஒரு பாம்பு மாதிரியும் தெரியுது. நான் வந்துட்டு 2 பக்கம் கார்னர் போட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, என்னோடய டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம வந்துட்டு 9:10க்கு கார்னர் திருப்பணும். கார்னர் திருப்பிட்டு நான் வந்துட்டு இந்த கார்னர் திருப்பி இந்த கார்னரையும் திருப்பி நான் ஹைட்டு வந்து வளர்த்திட்டு வந்துட்டேன். எனக்கு ஹைட்டில் வந்துட்டு இந்த கூடையை பார்த்தீங்கன்னா எனக்கு ஹைட்டில் வந்துட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்குது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இங்கேருந்து நம்மளுக்கு கணக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 உள்ள ஒன்று 33 நாட்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பேட்டர்னில் வந்து கூட வந்து இந்த பேட்டர்னில் கிடச்சிருக்கு. கூட பாருங்கள் லுக்காக நல்லா சூப்பராக நல்லா ஹெவியாக வந்திருக்கு. இதுக்கு வந்துட்டு ஹேண்டில் போடணும். ஹேண்டில் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு கார்னரும் செகண்ட் கார்னரும் திருப்பினேன் இல்லையா, அதை பார்த்துருப்பீங்க. அதில் அப்படியே ஹைட்டை வந்து நம்மளுக்கு எவ்வளோக்கு ஹைட்டு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஹைட்டு கொண்டாடணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு எனக்கு இந்த ஹைட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இந்த ஹைட்டோடவே முடிச்சிட்டேன். சரிங்களா. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒயர் வந்து நம்ம 10 அடிக்கு எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் இருக்கும். நீங்கள் வேணும்னா இன்னும் 2 நாட் கூட நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். சரிங்களா. நான் பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக கரெக்டாக முடிச்சிருக்கேன்னு. ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ லுக்காக அழகாக வந்திருக்கு. ஃபேஸ் பாருங்கள் நீட் ஃபினிஷிங்கில் நான் கொடுத்துருக்கேன். ஒரு பிசுறு கூட இருக்காது. இந்த பிசுறு வந்து இப்போ நான் அதை வெட்டணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கூட ரொம்ப அழகாக வந்திருக்குது. இந்த கூடை வந்துட்டு எத்தனை ரோல் ஆகுது அப்படின்னு ஹேண்டில் போட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு 7 வந்து குமிழ் வச்சுருக்கேன். 7 குமிழ் வச்சுருக்கேன். பேட்டர்ன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நம்ம வந்துட்டு கிராஸ் கட் கூடையில் எண்ணும்போது நம்ம எப்படி எண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு இங்கிருந்து தான் நம்ம எண்ணணும். 1 6 6 2 12 3 18 4 24 5 30 ஒயர் 30க்கு இன்ட்டு 2 60 ஒயர் வச்சு நான் இந்த கூடை போட்டிருக்கேன். எனக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது இந்த கூடை. இதுக்கு வந்துட்டு ஹேண்டில் போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. செம்ம அழகாக வந்திருக்கு. அதேமாதிரி சொருகிறது பாருங்கள். ஒவ்வொன்றும் நான் வந்து 8 நாட்டில் சொருகியிருக்கேன். ஒயர் இருக்கிறதுலையுமே நான் வந்து சொருகியிருக்கிறேன். எனக்கு வந்து இவ்வளோ அக்யூரேட்டாக வந்துருச்சு பாருங்கள். சொருகுனது பாருங்கள் எவ்வளோ நீட் ஃபினிஷிங்கில் சொருகியிருக்கேன்னு. இது வந்துட்டு இந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டு 3வது நாட்டில் நாம் சொருகணும். பாருங்கள் இங்கேருந்து போட்டிருக்கோமா, இந்த நாட்டு விட்டுட்டு இந்த 3வது நாட்டில் சொருகணும். அப்படி சொருகும்போது நம்மளுக்கு ஒரு நாட் மடங்கி ரொம்ப அழகாக கூட வரும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்துட்டு நான் ஹேண்டில் போட்டுட்டு உங்கள் கிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கூடையோட வின்த்து ஹைட்டு லென்த்து பார்த்துக்கலாம் நம்ம. இது வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ நீட் ஃபினிஷிங்கில் நான் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன்னு. இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங்கில் ஒர்க் பண்ணி உங்களுக்கு கூடைகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இது வந்துட்டு ஹைட்டு வந்து எனக்கு 10 வருது, 10 இன்ச்சு வருது. பாருங்கள் சரியாக 10 இருக்குது எனக்கு. இப்படி பார்த்துக்குங்க. இது வந்துட்டு ஹைட்டு சரிங்களா. ஹைட்டு வந்து 10 இன்ச்சு வருது. லென்த்து பாருங்கள். லென்த்து பாருங்கள் 13 வருது. பாருங்களா லென்த்து வந்துட்டு கரெக்டாக 13 வருது. வின்த்து பாருங்கள். இதோட அவுட்ஃபுட் வந்து நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். வின்த்து பாருங்கள். வின்த்து வந்துட்டு நான் ஒரு கையில் மொபைல் பிடிச்சிக்கிட்டு நான் ஒரு கையில் எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்கிட்ட ட்ரைபாய்டு பிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் இந்த மாதிரி எடுக்கிறேன். பாருங்கள் வின்த்து வந்துட்டு நம்மளுக்கு நான் 6 வருது பாருங்கள். கரெக்டாக 6 இருக்கும். இங்கேருந்து இது வரைக்கும் எப்படி கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. வின்த்து வந்து 6, லென்த்து வந்து 13, ஹைட்டு வந்துட்டு 10 சென்டிமீட்டர் வருது. அவுட்ஃபுட் பார்த்துட்டிங்க. இது வந்து இன்செட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இன்செட் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதோட ஃபுல் லுக் பாருங்கள் எவ்வளோ அழகாக கிடச்சிருக்குன்னு. செம்ம நீட் ஃபினிஷிங்கில் ஒர்க் இருக்குது.
பாருங்கள் சொருகுனது பாருங்கள் எவ்வளோ வரைக்கும் நான் சொருகியிருக்கேன்னு, எவ்வளோ நீட் ஃபினிஷிங்கில் நான் சொருகி எடுத்திருக்கேன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃப்ளவர் மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஃப்ளவர் மேக் பண்ணியிருக்கேன். இந்த சைடு வந்து நான் பிடிச்சதுக்கு 2.25 அடி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2.25 அடியில் 4 ஒயர் எடுத்து இந்த சைடு நான் பிடிச்சிருக்கேன். இந்த சைடு எப்படி பிடிக்கிறது அப்படின்ட்டு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அப்புறம் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு நான் 2.25 எடுத்தேன். இது வந்து லென்த்தாக இருக்கு இல்லையா, அதனால் 2.25 எடுத்தேன். சாரி, இதுக்கு 2.25 இதுக்கு 2.5 எடுத்தேன். இது 2.5 வந்து 2 ஒயர் எடுத்து இந்த பேஸுக்கு பிடிச்சிக்கிட்டேன். 2.25ல் 4 ஒயர் எடுத்து இந்த 4 சைடும் நான் கார்னரில் பிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃப்ளவருக்கு நான் வந்துட்டு பாருங்கள், இந்த ஃப்ளவர் மேக் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு 1 அடி எடுத்தேன். 1 அடி எடுத்து இந்த லீஃப் போட்டிருக்கேன். இந்த பக்கம் 1 அடியும் இந்த பக்கம் 1 அடியும் எடுத்து இந்த லீஃப் போட்டிருக்கேன். இந்த ஃப்ளவர் பாருங்க செம்ம லுக்காக இருக்குல்ல, அப்படியே சூரியகாந்தி பூ அப்படியே நேச்சுரலாக இருக்கிற மாதிரி. இதுக்கு வந்துட்டு நான் 9 ஃபீட் எடுத்தேன். இதுக்கு வந்துட்டு நான் வந்து 1/2 அடி கூட இல்லை, அதுக்கும் காலில் ஒரு பெரிய மல்லி மொக்கு போட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங்கில் கூடைகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். பாருங்கள் கைப்பிடி பாருங்கள் எவ்வளோ திக்காக நான் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இதில் வந்துட்டு நான் 8 ஒயர் வந்து உள்வயர் கொடுத்துருக்கேன். 8 ஒயர் வந்து 4.25 அடியில் 8 ஒயர் உள்வயர் கொடுத்து அவுட்டர் ஒயர் வந்து நான் 9 அடி எடுத்தேன். எனக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக இருந்துச்சு. எவ்வளோ திக்காக போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்துட்டு 50-50 ஹேண்டில்னு சொல்லுவாங்க, டாட்ஸ் ஹேண்டில்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க டபுள் கலரில் போடுறதுனால. அவுட்ஃபுட் பாருங்கள் பார்த்துட்டிங்க. இது இன்னர் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது, எவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு ஒரு ஆர்டருக்காக தான். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ லுக்காக இருக்குன்னு. நீட்டாக கூடைகள் வந்து ஒர்க் பண்ணணும். நான் வந்துட்டு கரெக்டாக தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். தேவைப்படுறவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொன்றுக்கும் மெஷர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை பார்த்து ஃபுல்லாக நீங்கள் போடலாம். இதோட ஃபுல் எனக்கு 2.5 ரோல் கரெக்டாக அக்யூரேட்டாக ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2.5 ரோல் கூட இது பாருங்கள். பேஸ் எவ்வளோ வச்சுருக்கேன்னு, ஹைட் இவ்வளோ வந்திருக்கு, லென்த் இவ்வளோ வந்திருக்கு, வின்த் இவ்வளோ வந்திருக்குன்னு எல்லாமே நான் சொல்லிட்டேன். திரும்பி இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ்.